வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனில் இருக்கோங்க. திருவாரூர்லேருந்து காரைக்குடி போக போகிறோம். தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட்டு எடுத்தாச்சு. டிக்கெட் கட்டணம் 70 ரூபா. இது எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால 4வது பிளாட்ஃபார்மில் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். இன்றைக்கி நமக்கு நைட் டியூட்டி தாங்க. திருவாரூர் ஜங்ஷனில் இப்போ நம்ம இருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, 2 ரயில்கள் இந்த நேரத்தில் கிராஸ் பண்ண போகுது இந்த திருவாரூர் ஜங்ஷனை. அந்த 2 ரயில்களுமே முக்கியமான ரயில்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, எல்லாமே சென்னை போகிற கூட்டம் தான். மன்னார்குடியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த மண்ணை எக்ஸ்பிரஸுக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டம். நம்ம சென்னை பக்கம் போகல, அதனால் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நமக்கு வேலை இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கிராஸ் பண்ணி 4வது பிளாட்ஃபார்மில் தான் நம்மளுக்கான வேலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரெயின் தினமுமே 11:25 மணிக்கு இங்கே வந்து சேரணும் 4வது பிளாட்ஃபார்முக்கு. ஆனால் என்றைக்குமே சரியான நேரத்தில் வந்ததில்லை. ஆனால் போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கடைசி இடமான ராமேஸ்வரத்துக்கு சரியான நேரத்தில் போயிடும். இந்த ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால சரியான நேரத்தில் போகிறதுனால தான் இந்த ட்ரெயினுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூரில் இருந்து தினசரி ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியுங்க. இந்த ட்ரெயினுக்கான பேர் இங்கே பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பெருமையாக இருக்குங்க. பல ஊர்லலாம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்னு சொல்கிறதே கிடையாது. தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. பாம்பன் எக்ஸ்பிரஸில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக 4th பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம். இப்போ 3rd பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சியிலிருந்து திருவாரூர் வரைக்கும் வர்ற அந்த பயணிகள் ரயில், இதுவும் ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற ட்ரெயின்னா, அந்த ட்ரெயினில் நம்ம வந்து சேர்ந்துருந்தோம். இப்போ 4th பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து நின்ன உடனே ஒரு ட்ரெயினானது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கு. அது வந்து நிற்கக்கூடிய இடம் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் கூட அந்த ட்ரெயினுக்கும் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. மண்ணை எக்ஸ்பிரஸ். மண்ணை எக்ஸ்பிரஸை பார்த்துக்கிட்டே சரி அது கிளம்புமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம ட்ரெயினும் வந்துருச்சுங்க. தினமுமே தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் இதுதான். இந்த ரயிலில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆனாலும் கூட எப்பயுமே கூட்டமாக இருக்கக்கூடிய ரயில்களில் இதுவும் ஒன்று. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரெயின். பாம்பன் பாலம் பழைய பாலத்தை மாற்றிட்டு புதிய பாலம் கட்டினாங்க இல்லையா, அந்த புதிய பாலத்துக்காக நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தோம். அந்த காத்திருப்பின் விளைவாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட போது அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் ரயில் இந்த ரயில் தான். பழைய ரயில்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஆனால் முதல் முறையாக இந்த ரூட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16103 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின். தினமுமே மாலை தாம்பரத்திலிருந்து 6:10 மணிக்கு, சென்னை எழும்பூர்லேருந்து கிடையாது, தாம்பரத்திலிருந்து தான் அந்த ட்ரெயின் புறப்படுகிறது. 6:10க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், பண்ருட்டி, திருப்பாதிரை, புலியூர், மயிலாடுதுறை வழியாக திருவாரூருக்கு தினமுமே நள்ளிரவு 12:22 மணிக்கு வந்துட்டு 25 மணிக்கு புறப்படணும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இதுக்கப்புறம் இந்த திருவாரூர்லேருந்து கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வழியாக ஒரு ரூட் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரயிலானது வழக்கமான பாதையாக இருக்கக்கூடிய சிவகங்கை, மானாமதுரை வழியாக பரமக்குடி போய் அங்கிருந்து ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு சென்று சேரக்கூடிய நேரம் காலையில் 5:45 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது சென்று சேர்ந்து விடுகிறது. இப்போது நம்ம திருவாரூரில் ஏறியாச்சுங்க. திருவாரூரிலிருந்து இந்த ட்ரெயின் கடந்து போகக்கூடிய அந்த வழிகளை முதல் முறையாக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்துங்களேன். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இதே ரூட்டில் தான் நாளைக்கு நம்ம திரும்பவும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் அது பகல் நேர ட்ராவல். ஆனால் இந்த ரூட்டில் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால தூங்காமல் இன்னைக்கு நம்ம காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 11:40க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கு இந்த ட்ரெயினை. இந்த திருவாரூர் ஜங்ஷனை பொறுத்தளவு ரொம்பவும் முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருவாரூர் பகுதியிலிருந்து பிரியக்கூடிய ரூட் அப்படிங்கிறது தான்.
நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க திருவாரூர் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம், அங்கே ஏதோ 2 லைன் 3 லைன் பிரியும் அப்படின்னு. ஆனால் இதை மையமாக வச்சு நிறைய லைன்கள் பிரிகிறத நம்ம மறந்துடக்கூடாது. திருவாரூர்லேருந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டுக்கோட்டை லைனாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருத்துறைப்பூண்டி போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கேருந்து அகஸ்தியம்பள்ளி வரைக்கும், அதாவது வேதாரண்யம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் அப்படிங்கிறதும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீடாமங்கலம் போய் அங்கேருந்து மன்னார்குடி போகக்கூடிய பாதையும் இருக்குது. நீடாமங்கலம் அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் தான், அங்கேருந்து தஞ்சாவூருக்கும் பிரிஞ்சு போக முடியும். ஆக பல்வேறு ஜங்ஷன்களை சுற்றி சுற்றி வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜங்ஷன் திருவாரூர் ஜங்ஷன். ஆனால் இந்த திருவாரூர் பகுதிக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூட்டுமே முழுமையாக மின்மயமாக்கப்பட்ட பாதை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதற்கான பணிகள் ரொம்பவும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கூடிய விரைவில் இந்த பாதையும் முழுமையான மின்மயமாக்கப்பட்ட பாதையாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். சரி, ராமேஸ்வரத்துக்கு தாம்பரத்திலிருந்து இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்கா, வேற தினசரி ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர இன்னும் 2 ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று சேது எக்ஸ்பிரஸ், இன்னொன்று போட்மயில் எக்ஸ்பிரஸ். இந்த 2 ரயில்களுமே போகக்கூடிய, இப்போ ராமேஸ்வரத்துக்கு கணக்குக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தினசரி இயங்கக்கூடிய ரயில்கள் 3 ரயில்கள் தான். இந்த ரயில் இயங்கக்கூடிய ரூட்டு இது. ஆனால் சேது எக்ஸ்பிரஸ் இயங்கக்கூடிய ரூட்டு ரொம்பவும் அது ஒரு வித்தியாசமான ரூட்டு. சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படக்கூடிய அந்த ரயிலானது இப்போது நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர்லேருந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பாதையும், அதே மாதிரி இங்கே இருந்து பட்டுக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய பாதையும் சேருது. அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியம்பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடமாகத்தான் இந்த திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறது இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட 12 மணியை தாண்டிருச்சு. ஆனாலும் கூட்டத்தை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக சென்னையிலிருந்து இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரே ரயில் அப்படிங்கிறதுனால இதில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. இதில் மின்விளக்கு கோளாறு அப்படிங்கிறதும் 1-2 இருக்க தான் செய்யுது. எல்லா நேரங்கள்லையும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அப்படி எல்லா நேரங்கள்லையும் சரியாக இருந்துட்டோம் அப்படின்னாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது ரயில்வேவுக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்துலையும் இந்த அளவு கூட்டம் இந்த திருத்துறைப்பூண்டியில் இருக்குது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுறதுனால தான். சரி, நான் சேது எக்ஸ்பிரஸை பற்றி சொன்னேன்ல, சேது எக்ஸ்பிரஸ் தினமுமே சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயில். அந்த ரயில் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து அப்படியே காட்லைன் வழியாகவே வந்துடும். அதாவது விருத்தாச்சலம், அரியலூர், திருச்சி திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக அந்த ரயில் ராமேஸ்வரத்திற்கு செல்கிறது. ஆனால் இன்னொரு ட்ரெயின் இருக்குது, ரொம்பவும் பழமையான ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போட்மெயில் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பயணிக்கக்கூடிய ரூட்டும் ரொம்ப வித்தியாசமானது. 3 ட்ரெயினுமே 3 ரூட்டில் பயணிக்குது அப்படின்னா பார்த்துக்குங்களேன். இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு கிராசிங்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்த ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். அது எந்த ட்ரெயின் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிச்சயமாக நானே சொல்கிறேன். அந்த ட்ரெயினை வாரத்தில் 3 முறை இயங்கக்கூடிய ரயில், செங்கோட்டையிலிருந்து இதே ரூட்டில் இயங்கக்கூடிய ரயில், தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். வாரத்தில் 3 முறை இயங்குறதுனால அந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனுடைய பெயர் முத்துப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ஒரு சைடு மட்டும்தான் இந்த ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வெறும் கருவேல மரங்கள் தான் இருக்குது. அது பகல் நேரங்களில் நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான பயணத்தில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்தே நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். காரைக்குடி வரைக்கும் ஒரு சின்ன பயணம் அப்படிங்கிறதுனாலும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நம்ம முழிச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இன்ன வரைக்கும் தூங்காமல் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ரூட்டில் இந்த முத்துப்பேட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற தர்கா ஒன்று இருக்குது. அது ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தவர் என்கிட்ட கேட்டார். பக்கத்தில் இருந்தவர் கேட்ட கேள்விக்கு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கூட நான்
பதில் கேட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன். ஏன்னா இந்த ரூட்டில் நான் இப்போ தான் புதுசாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அதிராமப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம தஞ்சாவூர்லேருந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டு அங்கேருந்து திருவாரூர் வந்து இப்போது திரும்பவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிறது செழிப்பான மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் ஒன்று, நெல் களஞ்சியமாக இருக்கிறது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போன விஷயம்தான். ஆனால் தஞ்சாவூரில் கடற்கரை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இந்த அதிராமப்பட்டினம் பகுதியை ஒட்டிய பகுதிகள் எல்லாமே மிகப்பெரிய கடற்கரைகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பகல் நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான அந்த வெப்பம் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் இருக்கும். நிறைய சுற்றுலாத்தலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகத்தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிறது இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவு மலைகள் இல்லையே தவிர மற்றபடி எல்லாமே இருக்கிறத நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த இரவு நேர பயணம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயின் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மால் வந்திருக்க முடியாது. 2 வருடங்கள் ஆனாலும் இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த அதிராமப்பட்டினத்தை தாண்டி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் ரொம்பவும் புகழ்பெற்ற ஊர். இதுவுமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ஊர் தான். ஆனால் கூடிய விரைவில் இந்த பட்டுக்கோட்டை ஜங்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், ஏன்னா தஞ்சாவூர் அது அந்த மாவட்டத்தோடு சேர்ந்த பட்டுக்கோட்டை, இந்த 2க்குமே டைரெக்டாக வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடியிலிருந்து கூட வழி கிடையாது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு இப்போது தான் ஒப்புதல் அப்படிங்கிறது கிடச்சி அந்த ஆய்வு பணிகள் எல்லாமே மேற்கொண்டுட்ருக்கிறாங்க. மன்னார்குடியில் இருந்து மதுக்கூர் வழியாக பட்டுக்கோட்டைக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும், அல்லது தஞ்சாவூரில் இருந்து பட்டுக்கோட்டைக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும். பஸ்ஸில் வந்தாலே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா நம்ம திருவாரூர் சுற்றி தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால நிச்சயமாக இது மாறணும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷங்க. இப்போது நதிகளின் பெயரால் ட்ரெயின் ஓடுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ஸு, அதே மாதிரி வேறு ஏதாவது நதிகளின் பெயரால் ரயில்கள் ஓடுது அப்படின்னா காவேரி எக்ஸ்பிரஸ் ஓடுது, அது மைசூர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின். அதே மாதிரி கோதாவரி எக்ஸ்பிரஸ் ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின். இன்னும் மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் கர்நாடகாவின் ஒரு முக்கியமான நதியை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ட்ரெயின். கங்கையையும் காவேரியும் இணைச்சு கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் கூட நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பாலத்தின் பெயரால் ஒரு ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரயில் தான் ஒரு பாலத்தின் பெயரால் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேராவூரணி ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரவு மங்கின வெளிச்சத்தில் இந்த ரயில் நிலையம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இது எல்லாமே எந்த டயத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னா நைட்டு 2:30க்குள்ளே. ஏன்னா இந்த ட்ரெயினானது காரைக்குடிக்கு போய் சேரக்கூடிய நேரம் 2:30, மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து காலையில் 5:45க்குள்ளே ராமேஸ்வரத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அந்த ஸ்லாக்கிங் டைம் எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரயிலானது ரொம்பவுமே சூப்பராக போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்கள்லாம் ரொம்ப சின்னது. அதனால் அதிகப்படியான பெட்டிகள் கொண்ட ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் சில பகுதிகளில் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் இந்த பகுதியில் ஓடக்கூடிய ரயில்களுக்கு அதிகப்படியான பெட்டிகள் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. காரைக்குடிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறந்தாங்கினாலே அந்த பகுதியை பொறுத்தளவு நம்ம இந்த பேச்சாளர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது சகோதரி நிஷா அவர்கள். அறந்தாங்கி நிஷா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த நேரத்தில் அவங்கள நம்ம நினச்சிக்கிற வேண்டியது தான். ரொம்ப திறமையானவங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலையும் திறமையானவர்கள் நிச்சயமாக இருக்காங்க. ஆனால் இந்த அறந்தாங்கியில் இந்த ட்ரெயின் 2 இடத்துல நிற்கும். உன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சின்னது அப்படிங்கிறதுனால கடைசியில் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அன்ரிசர்வ் பெட்டியிலிருந்து நம்ம இறங்க முடியாது. அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க, நீங்கள் ரிஸ்க் எடுத்து இறங்க வேண்டாம், மீண்டும் இந்த ரயிலானது அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வேகமாக வந்து திரும்பவுமே இந்த ரயிலானது இங்கே நிற்கும். நின்னதுக்கு அப்புறம்தான் இந்த ரயிலானது இங்கேருந்து புறப்பட்டு செல்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் அமைக்கும் பட்சத்தில், அதாவது அது நீட்டிக்கும் பட்சத்தில்
இன்னும் அது மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இரவு நேர பயணம் ரொம்பவும் இனிமையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து சேர்ந்துருக்கிறது காரைக்குடிக்கு சரியான நேரத்தில் வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். உண்மையிலேயே பாம்பன் எக்ஸ்பிரஸ் பயணம் பயனுள்ளதாக இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.